வெண்முரசு. காண்டீபம் 9. பகுதி 2. அலையுலகு 1. வாசிப்பது சந்தீப். கங்கைக் கரையில் நீர்வழி நோக்கி சற்றே நீட்டி நின்றிருந்த பாறையின் மேல் காலை இளவெயிலில் சுஜயனை தன் மடிமேல் அமரச் செய்து அவன் மெல்லிய தோள்களை கைகளால் தடவியபடி மாலினி சொன்னாள். அவ்வாறுதான் பார்த்தன் அறிவழி கொண்டவனானான். மானுட விழிகள் புற ஒளியால் மட்டுமே பார்ப்பவை. அவன் விழிகள் அகவொளியாலும் பார்க்கும் வல்லமை கொண்டவை. சுஜயன் தலையை தூக்கி அவள் கன்னங்களை தன் கையால் பற்றி திருப்பி, நான் எனக்கு என்றான். உனக்கு என்னடா செல்லம் என்றாள் மாலினி. எனக்கு கண் என்றான் சுஜயன். உனக்கும் அறிவழி கிடைக்கும். நீ பெரியவனாகி போரில் வென்று தேவர்களிடமிருந்து அதை பெறுவாய். சுஜயன் பெரிய கண் என்றான். கைகளை விரித்து 7 கண் என்று சொன்னபின் நான் 7 கண்களை வைத்து 7 அரக்கர்களைக் கொல்வேன் என்று சொல்லி கைகளை தன் தொடைகள் நடுவே செருகி உடலைக் குறுக்கி தோள்களை ஒடுக்கிக் கொண்டான். மாலினிக்குப் பின்னால் அமர்ந்திருந்த சுபகை இந்தக் கதையையே பலவாறாக சொல்கிறார்கள். சித்ரரதனை இளவரசர் தூக்கிக் கொண்டு வந்து தருமரின் காலடியில் போட்டதாகவும் கும்பீனசி வந்து தருமரின் கால்களில் விழுந்து அழுததனால் அவர் கந்தர்வனை கொல்லாமல் விட்டதாகவும் கேட்டிருக்கிறேன் என்றாள். தருமருக்கும் சூதர்கள் இருப்பார்களல்லவா? என்ன இருந்தாலும் அவர் இந்திரபிரஸ்தத்தை ஆளப்போகும் இளவரசர் என்று மாலினி சிரித்தாள். சுபகை தனக்குத்தானே ஏதோ எண்ணிக்கொண்டு புன்னகைத்தாள். என்னடி சிரிப்பு என்றாள் மாலினி. இல்லை என அவள் தலையசைத்தாள். சொல்லடி, ஏன் சிரித்தாய் என்றாள். இல்லை, மூவுலகையும் பார்ப்பதற்குரிய விழி கொண்டவர் காணும் கனவுகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் என்றாள் சுபகை. ஆம், நாம் காணும் இருளுலகங்களையும் நிழலுலகங்களையும் அவன் காண்பானா? அவனிடமே கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் வெறும் சூதர்கதை அன்னையே. நான் அஸ்தனபுரியில் இல்லாத காலங்களில் என் நினைவை நிலைநிறுத்த சூதர்கள் கதைகளை புனைந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் திரும்பி வந்த பின்னர்தான் அவற்றை அறிகிறேன். பல கதைகளைக் கேட்டு எனக்கே மயிர்கூச்சம் ஏற்படுகிறது என்றான். சுபகை உண்மை. இக்கதைகள் எல்லாமே இவரைப் போல படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் சிறுவர்களுக்காக சொல்லப்பட்டவை போலிருக்கின்றன என்றாள். சுஜயன், நான் வாளால் வெட்டியபோது என் மேல் வாள் பட்டு குருதி. 7 குருதி என் கால் வழியாக என்று சொல்லி தன் காலைத் தூக்கிக் காட்டினான். சுபகை மீண்டும் தனக்குள் சிரித்தாள். சொல்லடி, நீ ஏன் சிரித்தாய்? நீ நினைத்தது இப்போது சொன்னதை அல்ல என்றாள் மாலினி. சுபகை, ஐயோ இல்லை, நான் என்றாள். நீ இளைய பாண்டவனைப் பற்றி நினைத்தாய். அவனுடைய பெண்களைப் பற்றி என்றாள் மாலினி. ஆம் என்று சுபகை தலைகுனிந்தாள். சொல், என்ன நினைத்தாய்? சுபகை அகலேற்றி வைக்கப்பட்ட பொற்தாலம் போல முகம் ஒளிகொள்ள. இல்லை, அந்த சாக்ஷசி மந்திரத்தை இளையவர் பெண்களிடம் போட்டுப் பார்ப்பதில்லை போலிருக்கிறது என நினைத்தேன் என்றாள். மாலினி சிரித்துவிட்டாள். ஏன் என்றாள். அகவழியால் பெண்களை நோக்கினால் அவர்கள் எப்படி தெரிவார்கள்? உறக்கச் சிரித்தபடி அகவழியில் தெரியும் பெண்ணை ஆணால் கூட முடியுமா என்றாள். மாலினியும் சிரித்துக்கொண்டு உனக்கு குறும்பு சற்று மிகுதி என்றாள். அதெல்லாம் எதிரிகளிடம் அவன் கையாளும் மந்திரம். பெண்களைப் பொறுத்தவரை அவர்களை தன்னிடமிருந்து மறைக்கும் மந்திரம் எதையாவது வைத்திருப்பான். கேட்டுப் பார்க்க வேண்டும் என்றாள். பெண்களை மூடி வைப்பதற்குரியவை சொற்களே. கவிஞர்களை கூப்பிட்டு கேட்டால் அழகிய சொற்களை ஆயிரக்கணக்கில் சொல்வார்கள். சிவக்குறிக்கு மலர் மூடல் வழிபாடு செய்வது போல அள்ளி அள்ளிக் கொட்டி மூடிவிடலாம். இறுதிவரை அவளை பார்க்காமலேயே ஆண்டு அறிந்து கடந்து சென்றுவிடலாம். அவள் மடியிலிருந்த சுஜயன் கால்களை உதைத்து கதை சொல்லு என்றான். இரு என்றாள் மாலினி. கதை சொல்லு. அர்ஜுனன் கதை என்று சுஜயன் குரல் எழுப்பினான். சொல்கிறேன் என்றாள் மாலினி. சாக்ஷசி மந்திரத்தை கந்தர்வன் அர்ஜுனனுக்கு சொன்னான் அல்லவா? கந்தர்வன் வானிலேறிய பின்னர் அர்ஜுனன் அந்த மந்திரத்தை ஆய்வு செய்து நோக்க விழைந்தான். கண்மூடி அதை மும்முறை சொன்னான்.
விழிதிறந்தபோது அவன் அக்காடு முழுக்க பல்லாயிரம் மேலுலகத்தவரும் கீழுலகத்தவரும் செறிந்திருப்பதைக் கண்டு திகைத்தான். அவன் காலடியில் அதுவரை நெளிந்து கொண்டிருந்த நிழல்களெல்லாம் விழுமின்னும் கரிய பாதாள நாகங்கள். இலைநிழல்களென படபடத்தவை மென்சிறகுகள் கொண்ட தேவர்கள். சிறிய பூச்சிகளாக சிறகு மின்ன சுற்றி வந்தவர்கள் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் எனக் கண்டான். 100 கைகளை விரித்து வானளாவ எழுந்து நின்றிருந்த பாதாளமூர்த்தியாகியாகி பகனீலை என்னும் தெய்வத்தின் சிறகுகளைத்தான் சற்று முன்பு வரை 2 முகில்கீற்றுகளென கண்டிருந்தோம் என அவன் அறிந்தான். 1000 கால்களை விரித்து மண்ணில் ஊன்றி 1000 கைகளை விரித்து நின்ற சகசரபாகு என்னும் சுதரத்தின் தெய்வமே அங்கே நின்றிருந்த ஆலமரம். மாலினி சொன்னாள், மண்ணில் ஒளிவிட்ட ஒவ்வொரு கூழாங்கல்லும் ஒரு ஆழுலகத்து விழி. படபடத்து ஒவ்வொரு தளிரும் ஒரு தேவனின் இமை. இவ்வுலகென்பது மேலுலகங்களும் கீழுலகங்களும் ஒன்றுடன் ஒன்று வெட்டிக் கொள்ளும் ஒரு வெளி. இங்கே இடைவெளியே இல்லாமல் அந்த மாற்றிருப்புகள் அடர்ந்து அலையடிக்கின்றன. சுஜயன், அவர்கள் ஒருவரோடொருவர் போரிடுவார்களா என்றான். மாட்டார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் தேவையின்றி பார்க்கவே முடியாது. ஓர் உலகத்தவரை இன்னொரு உலகத்தவர் அறியமாட்டார்கள். எப்படி என்று சுஜயன் தலைசரித்து கேட்டான். இதோ காற்று அடிக்கிறது. அதன்மேல் ஒளிபடுகிறதா என்ன? அவையிரண்டும் ஒரே இடத்தில்தானே உள்ளன என்று மாலினி சொன்னாள். சுஜயன் ஒரு கணம் திகைத்து தன்முன் தெரிந்த காட்சியை நோக்கினான். அது அவனுக்குப் புரிந்ததும் எழுச்சி தாழாமல் எழுந்துவிட்டான். ஒளி, ஒளி, ஒளி என்று கைதூக்கினான். அவன் வாய் வலிப்பு வந்தது போல கோணலாகியது. ஒளி என்று சொல்லி கையை தூக்கிய பின் அஞ்சுபவனைப் போல வந்து அவள் மேல் ஒண்டிக் கொண்டான். அவன் உடல் அதிர்ந்து கொண்டே இருப்பதை மாலினி அறிந்தாள். ஒரு புது உலகைக் கண்டுவிட்டார் என்று குனிந்து நோக்கி சிரித்தபடி சுபகை சொன்னாள். அவன் இதுவரை அறிந்த அனைத்துமே மாறிவிட்டன என்றாள் மாலினி. சுஜயன் மெல்ல உடல் தளரத் தொடங்கினான். அவன் கை மலர்ந்து விரல்கள் விரிந்தன. உதடுகள் வளைந்து மூச்சு சிறிய வாய்நீர் குமிழியுடன் எழுந்து வெடித்தது. அவன் சப்பு கொட்டிக்கொண்டு புரண்டு படுத்து மாலினியின் ஆடையைப் பற்றி வாயில் வைத்து சப்பிக்கொண்டான். சுபகை கதை கதை என்று கேட்டு படுத்துகிறார். என்னதான் சொல்வது? எங்கிருந்து தொடங்குவது என்றாள். மாலினி, அர்ஜுனனின் வீரப் பயணங்களைப் பற்றிய விஜயப்பிரதாபம் என்னும் காவியம்தான் கதைக்களஞ்சியம். சூதர் பாடல்களிலிருந்து சதபதர் என்னும் கவிஞர் இயற்றியது. நீ வாசித்ததில்லையா என்றாள். நான் அரண்மனையில் காவியம் வாசிக்குமிடத்தில் இருக்கவில்லை என்றாள் சுபகை. நல்ல காவியம். சிறுவர்களுக்கும் கதைகளாக சொல்லலாம். சிருங்காரப் பகுதிகளை மட்டும் தவிர்த்துவிட வேண்டும். சொல்லப்போனால் அவற்றை 70-80 வயதான கிழவர்களும் முனிவர்களும் மட்டும் வாசிப்பது நல்லது. அர்ஜுனனே அதையெல்லாம் வாசித்தால் கெட்டுப் போய்விடுவான் என்றாள் மாலினி. சுபகை சிரித்துவிட்டாள். 10 சர்க்கங்கள் கொண்டது. ஒவ்வொன்றிலும் ஓர் உலகம், ஒரு நாயகி. வெவ்வேறு கதைகளைக் கலந்து எழுதியிருக்கிறார்கள். சுபகை, அர்ஜுனர் வாரணவதத்தில் இருந்து சென்றபோது நிகழ்ந்தவையா என்றாள். இல்லை, இவை அவன் திருபதியை மணந்தபின் நிகழ்ப்பவை என எழுதப்பட்டிருக்கின்றன என்றாள் மாலினி. சுபகை தலையசைத்தாள். அவள் முகத்தில் கதை கேட்பதற்கான விளைவைக் கண்ட மாலினி, காவியத்தின் தொடக்கம் இளையவர்களை கவர்ந்தெழுக்கும் ஒரு கதையாக உள்ளது என்றாள். மணத்தன் நேர்ப்பில் வில்லை வளைத்து திருபதியை மணந்தபின் பாண்டவர் ஐவரும் அஸ்தினபுரிக்கு அருகில் மயனால் கட்டப்பட்ட இந்திரபிரஸ்தம் என்னும் பெருநகரில் குடிபுகுந்த பின்னர்தான் காவியம் தொடங்குகிறது. சுபகை, அந்நகரம் இன்னும் கட்டப்படவே இல்லையே என்றாள். சொல்லிலும் கனவிலும் அது எழுந்து நெடுநாட்களாகின்றன என்றாள் மாலினி. காவியத்தில் அந்நகரத்தின் மிகப்பெரிய வர்ணனையை அளிக்கிறார் சதபதர். அது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட பெருநகர். நடுவே தருமரின் மாளிகையை மையமாகக் கொண்ட யமபுரி. வலப்பக்கம் பீமனுக்குரிய வாயுபுரி. இடப்பக்கம் அர்ஜுனனின் இந்திரபுரி. பின்பக்கம் நகுலசகதேவர்களின் அஸ்வபுரியும் சக்கரவாளபுரியும். தருமனின் மாளிகை நீல நிறம். பீமனின் மாளிகை மஞ்சள். அர்ஜுனனுக்கு இளஞ்சிவப்பு.
நகரனுக்கு பச்சை, சகதேவனுக்கு வெண்மை. 5 உள்நகரங்களின் தெருக்களின் அமைப்பு, கட்டடங்களின் தோற்றம் எல்லாமே விவரிக்கப்பட்டிருக்கின்றன. மைய மாளிகையைச் சுற்றி பெரிய கோட்டை. அதற்குள் அரசியர் மாளிகைகள், சுபகை, பாவம், பாஞ்சால அரசி. கவிஞரின் சொல்லுக்கிணையாக நகரை அமைப்பதற்காகவே அவர் அல்லும்பகலும் உழைக்கிறார். அதை எட்டவே முடியவில்லை என்றாள் மாலினி. ஆமாம், அதை கட்டி முடிக்கவே முடியாது என்று இப்போதே சூதர்கள் கதைகளை கட்டிவிட்டார்கள். ஊழிக்காலம் முடிவதுவரை அங்கே ஏதோ ஒரு மூலையில் சிற்பிகளின் ஒளிகள் ஒலித்துக் கொண்டேதான் இருக்குமாம் என்றாள். இந்திரபிரஸ்த நகரில் கதை தொடங்குகிறது என்றாள் மாலினி. ஐவரும் தங்கள் துணைவியுடன் இந்திரபுரியில் குடியேறி இல்லம் புகுதலுக்கான போது வேள்விகளை இயற்றிய போது அதில் பங்கு கொள்வதற்காக விண்முனிவராகிய நாரதர் வந்தார். ஐவருக்கும் துணைவியாக ஒரு பெண் இருப்பது தெய்வங்களுக்கு உகந்தது அல்ல என்றார். சுபகை, எவருடைய தெய்வங்களுக்கு என்றாள். க்ஷத்ரிய ஆண்களின் தெய்வங்களுக்கு. வேறு எவருக்கு என்றாள் மாலினி. அவர்களுக்கு பெண்கள் கருப்பைகள் மட்டுமே. எவருடைய மைந்தன் என்பதே அவர்களை முழுமுற்றாக வகிக்கிறது. அதில் மயக்கம் வருவதை அவர்களால் ஏற்க முடியாது. எப்படியோ மனவினை நிகழ்ந்துவிட்டது. ஆகவே அதை மாற்ற முடியாது. ஒரு பெண் இருவருடன் இருந்தால் அவளை பரத்து என்று நெறிநூல்கள் சொல்லும் என்றார் நாரதர். அர்ஜுனன் அவரை வணங்கி அதற்கு நெறிநூல்களுக்கிணங்க நாங்கள் செய்ய வேண்டியதென் முனிவரே என்றான். நாரதர் சிந்தனை செய்துவிட்டு ஆண்டுக்கொரு முறை தன் பிறந்த நாளில் ஒவ்வொருவரும் மறுபிறப்பு கொள்வதாக நெறிநூல்கள் சொல்கின்றன என்றார். அதன் அடிப்படையில் அவர் ஒரு முறைமையை வகுத்தளித்தார் என்றாள் மாலினி. மாலினி தொடர்ந்தாள். திருபதியின் பிறந்த நாளில் அவள் அன்று புதியதாக பிறந்ததாக கருதி முறைப்படி இனிப்பளித்தல், பெயரிடுதல் முதலிய ஜாதகர்மங்களை செய்தபின் அவளை இளவரசர்களில் ஒருவர் மங்களனான் அணிவித்து மலர் கொடுத்து மணம் புரிய வேண்டும். அவருடன் தனி மாளிகையில் இளவரசி மணவாழ்வில் ஈடுபடலாம். அப்போது பிற நால்வரும் அவளை பார்க்கவோ பேசவோ கூடாது. தங்கள் மனைவி என எண்ணவும் கூடாது. அவ்வுறவு ஓராண்டு நீடிக்கும். அவ்வாண்டு இறுதியில் அடுத்த பிறந்த நாளுக்கு முந்தைய நாள் அவள் இறந்துவிட்டாளென்று கருதி இறுதிச் சடங்குகள் செய்து கங்கை நீராடி எழுந்தால் அவ்வுறவு முடிவடையும். மறுநாள் மீண்டும் பிறந்து அடுத்த இளவரசனை மணந்து அவனுடன் வாழலாம் என்றார். சுபகை இதழ்கள் கோண நல்ல திட்டம். சமையல் பாத்திரங்களைப் போல உடலை கழுவலாம் என்கிறார்கள். உள்ளத்தை எப்படி கழுவுவது என்றாள். உள்ளத்தை எண்ணத்தால் கழுவலாமடி. பிறப்பும் இறப்பும் உறவும் எல்லாம் மானுடனின் வெறும் பாவனைகள் மட்டுமே என்றாள் மாலினி. சுபகை பெருமூச்சு விட்டாள். அதை தருமன் ஏற்றுக்கொண்டான். முதல் பிறப்பில் அவளுக்கு பாஞ்சாலி என்று பெயரிட்டனர். திருபதி, கிருஷ்ணை, யக்ஞசைனி, பார்ஷதி என பிற 4 பெயர்களும் அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு. பாஞ்சாலி தருமனின் மனைவியாக யமபுரியில் அமைந்த அவனுடைய நீல நிறமான அரண்மனைக்கு சென்றாள். அங்கே பிற நாள் வரையும் அறியாத பத்தினியாக அவனுடன் வாழ்ந்தாள் என்றாள் மாலினி. அக்காலகட்டத்தில் ஒருநாள் கடம்பபதத்தைச் சேர்ந்த அந்தணர்கள் குழு ஒன்று அரசரை பார்ப்பதற்காக இந்திரபிரஸ்தத்திற்கு வந்தது. பதறியெழுதபடி வந்த அவர்கள் அரண்மனை பெருமுற்றத்தில் நின்று கூச்சலிட்டனர். ஆராய்ச்சி மணியை அவர்களில் ஒருவன் வெறியுடன் அடித்தான். இந்திரபிரஸ்தம் அமைந்த நாள் முதல் ஒரு முறையேனும் ஒலித்திராத மணி அது. ஆகவே அதன் ஓசை கேட்டு அரண்மனை அதிர்ந்தது. அமைச்சு நிலைகளிலிருந்தும் காவல் மாளிகைகளிலிருந்தும் அமைச்சரும் படைத்தலைவர்களும் வந்து அந்தணர்களை சூழ்ந்து கொண்டனர். அதற்குள் அங்கே இளைய பாண்டவரை வந்தார். என்ன நிகழ்ந்தது என்றார். அரசரை அழையுங்கள். நாங்கள் அவரிடம்தான் பேச வேண்டும். இது அந்தணர் வாழ்வதற்குரிய நாடா என இன்றே அறிந்து கொள்ள வேண்டும் என்று முதிய அந்தணர் கூச்சலிட்டார். நான் இளையவன், இவ்வரசை காப்பவன். என்ன என்று சொல்லுங்கள், இக்கணமே ஆவன செய்கிறேன் என்றான் அர்ஜுனன். நாங்கள் உம்மிடம் பேச வரவில்லை. வீரர்களை அனுப்பி தீர்வு காண்பதென்றால் எங்கள் ஊரிலேயே பெருவீரர் பலர் உண்டு. அரசரே வந்து வில்லேந்து எங்களுக்கு நீதியளித்தாக வேண்டும். அதுவே எங்கள் குலத்துக்கு உகந்த முறை. அழையுங்கள் அரசை என்றனர் அந்தணர்.
அர்ஜுனன் ஏவலனிடம் யமபுரிக்குச் சென்று தருமனிடம் செய்தியைச் சொல்லி அவை கூட ஆணையிடும்படி கோருவதாக சொல்லி அனுப்பினான். ஏவலன் திரும்பி வந்து அரசர் அரசியுடன் அமர்ந்து நூலாய்ந்து கொண்டிருக்கிறார். இத்தனை சிறிய செய்திகளுக்கெல்லாம் அவரை அழைக்கலாகாது என்று சினம் கொண்டார். தாங்களே இதை நிகழ்த்தும்படி ஆணையிட்டார் என்றான். முதிய அந்தணர், அரசர் வரவில்லை என்றால் விடுங்கள். வில்லுடன் எழுந்து வந்து எங்களைக் காக்கும் அரசர் எங்குள்ளாரோ அங்கு செல்கிறோம். குருகுலத்து அரசர் துரியோதனர் அவையில் பிராமணர்கள் தேவர்களுக்கு நிகராக வாழ்கிறார்கள் என்கிறார்கள் என்றார். அந்தணர்களே, சினம் வேண்டியதில்லை. புதிய நகரின் நெறிகளை வகுக்கும் பணியில் இருக்கிறார் அரசர். அவருக்கு மேலும் விளக்கமாக செய்தியை அனுப்புகிறேன். பொறுங்கள் என்றான் அர்ஜுனன். இளையவரே, அவரைப் பற்றி நகரில் நுழைந்ததுமே அறிந்தோம். அந்திமலருக்குள் சிக்கிக்கொண்ட தேன்வண்டு என அவர் பாஞ்சால அரசியல் மூழ்கியிருக்கிறார் என்கிறார்கள் சூதர்கள். அங்கே அவர் ஆராய்வது நெறியை அல்ல, காமத்தை. நெறியாய்ந்தவர் என்றால் அந்தணரைக் காக்க வில்லுடன் இதற்குள் எழுந்து வந்திருப்பார் என்றார் அந்தணர் தலைவர். பொறுங்கள் அந்தணர்களே, பொறுங்கள் என்றான் அர்ஜுனன். நான் ஆவன செய்கிறேன். தங்கள் உறுதியை சற்றே தளர்த்திக் கொள்ளுங்கள். பரதகலத்தில் நானே நிகரற்ற வீரன் என்கிறார்கள். நான் வந்து உங்கள் குறைகளை தீர்க்கிறேன். என்னிடம் உரையுங்கள். அந்தணர் தலைவர், இளையவரே, எவன் ஒருவன் தனக்கென எந்தப் படைக்கலமும் இல்லாமலிருக்கிறானோ அவனை அந்தணன் என வகிக்கின்றன நெறிநூல்கள். ஷத்ரியனுக்கு வாளும் வைசியனுக்கு செல்வமும் சூத்திரனுக்கு உழைப்புக் கருவிகளும் படைக்கலங்கள். சொல் அன்றி பிறிதேதும் அற்றவனே அந்தணன். அச்சொல் அரசால் நேரடியாக காக்கப்பட வேண்டும். இல்லையேல் இறுக மூடப்பட்ட கலத்தில் அகல்சுடர் அணைவது போல அந்தணர் அழிந்து விடுவார்கள். சூத்திரனின் செல்வம் ஒவ்வொரு பருவத்துடன் பிணைந்தது. வைசியனின் செல்வம் பாதைகளுடன் பிணைந்தது. ஷத்ரியனின் செல்வமோ நாடுகளுடன் பிணைந்தது. மண்ணில் எதனுடனும் பிணையாதது பிராமணனின் செல்வம். மண்ணில் அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கின்றன. மாறாததென நின்றிருக்கும் சொற்களை நம்பியே இங்கு மானுடர் வாழ்கிறார்கள். அச்சொல்லைப் பேணும் கடமை கொண்டவன் பிராமணன். அவர்களை நிலைநாட்டும் பொறுப்புள்ளவன் மன்னன். ஆகவே அந்தணரைக் காக்க அவனே எழுந்தாக வேண்டும். முதிய அந்தணர் சொன்னார். கேளுங்கள் இளையவரே, அரண்மனையின் முத்திரை இருப்பதனால்தான் செம்புத்துண்டு நாணயமாக ஆகிறது. எங்கள் சொற்களில் எல்லாம் அரசனின் முத்திரை இருந்தாக வேண்டும். அவற்றை எவர் மீறினாலும் அரசனின் வாழ் எழும் என்பது கண்கூடாக நிறுவப்பட்டாக வேண்டும். ஆகவேதான் அரசரே நேரில் வரவேண்டும் என்கிறோம் என்றார் முதியவர். அர்ஜுனன் சினத்துடன் படைத்தலைவர் சிம்ஹபாகுவை நோக்கி, உடனே சென்று அரசரை கூட்டி வாருங்கள். நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்றான். சிம்ஹபாகு குரடுகள் ஒலிக்க ஓடினார். சற்று நேரத்தில் அவர் சோர்ந்து திரும்பி வந்து அரசர் படுக்கையறைக்கு சென்றுவிட்டார். அரசியும் உடனிருக்கிறார். இப்போது அவர்களை அழைக்க முடியாதென்றாள் சேடி என்றார். அர்ஜுனன் அக்கணத்தில் அனைத்தையும் மறந்தான். இதோ வருகிறேன் அந்தணர்களே என்று சொல்லி திரும்பி இடைநாழியில் விரைந்து ஓடி முற்றங்களில் இறங்கி யமபுரியின் குறுமுதல் சூழ்கையைக் கடந்து நீல மாளிகைக்குள் சென்றான். எதிரே வந்த சேடியிடம் விலகு என்று உருமினான். மஞ்சத்தரையின் பித்தளை போனிட்ட தாழை விசையுடன் இழுத்து ஓசை எழுப்பினான். தாழலிக்க கதவைத் திறந்தவள் பாஞ்சாலி. அவள் மேலாடை நழுவியிருந்தது. கன்னமும் கழுத்தும் தோள்களும் காமத்தின் குளிர்வியர்வையால் பனித்திருக்க மூச்சில் முலைகள் எழுந்து அமைந்தன. ஆழ்ந்த குரலில் என்ன என்று கேட்டாள். இல்லை என்று சொல்லி அர்ஜுனன் திரும்ப போனான். ஏன் அழைத்தீர்கள் என்றாள் திருபதி. அலுவல் என்று சொல்லி அவன் விழிகளை திருப்பிக் கொண்டான். விரைவாக அள்ளிப் போட்ட அவள் ஆடை தோளில் சரிந்தது. அதை வலக்க இயல்பாகச் சென்று அள்ளிச் சேர்க்க அவ்வசைவை அவன் விழிகள் உடனே அறிந்தன. கால்களை சற்றே விலக்கி இடையே ஒசிய வைத்து அவள் நிற்பது ஏன் என அவன் அறிந்தான். அவளிடமிருந்த மனத்தை சித்தத்திலிருந்து விலக்கும் பொருட்டு அவன் சொல்லெடுத்தான். நான் சென்று பிறகு வருகிறேன் என்றான். மஞ்சத்தில் எழுந்து அமரும் உடல் அப்போதும் தருமனுக்கு அமையவில்லை. ஆடையை அள்ளி தன்மேல் குவித்தபடி அமர்ந்து பார்த்தா
என்ன செய்கிறாய் என உணர்ந்திருக்கிறாயா என்றான். பொறுத்தருள வேண்டும். அந்தணர்கள் வந்தமையால் என்றான் அர்ஜுனன். எவர் வந்தாலென்ன? எப்படி நீ என் அரண்மனைக்குள் நெறிமீறி நுழையலாகும் என்றான் தருமன். பொறுத்தருள்க மூத்தவரே. தாங்களே நேரில் சென்று தீர்க்க வேண்டிய இடர் ஒன்று வந்துள்ளது. அந்தணர்களின் தீச்சொல் எழுந்துவிடலாகாது என்பதற்காகவே வந்தேன் என்றான் அர்ஜுனன். அந்தணர் தீச்சொல் பின்னால் வரும். அதற்கு முன் மூதாதையர் பழிச்சொல் சூழ்ந்துவிட்டிருக்கிறது மூடா. இதோ இவள் மறுபிறப்படுத்த என் மணமகள். இவளை நீ எப்படி உன் விழிகளால் நோக்கினாய்? இவளை நீ இப்போது இழிமகளாக ஆக்கினாய். அர்ஜுனன் மறுமொழி சொல்லாமல் தலைகுனிந்தான். தருமன் அச்சினத்தாலேயே உடல் மீண்டான். எழுந்து தன் சால்வையை போட்டபடி நடந்தான். அந்தணர் கோருவதை நான் இப்போதே முடிக்கிறேன். ஆனால் நீ செய்த பிழைக்கு என்ன மாற்று என நிமித்திகர் சொல்லட்டும் என்றபடி சென்றான். அர்ஜுனன் அவன் பின்னால் செல்ல காலெடுத்த போது மிக மெல்லிய உடைநலுங்கும் ஓசை அவனை அழைத்தது. திரும்பி அவள் விழிகளை நோக்கிய பின் பதறி மூத்தவன் பின்னால் ஓடினான். அவைக்களம் வந்த தருமன், அந்தணரே, என்ன ஆயிற்று என்று சொல்லுங்கள் என்றான். மலைவேடர் சிலர் எங்கள் பசுக்களை கவர்ந்து சென்றுவிட்டனர். அவற்றை மீட்டளிக்க வேண்டும் என்றார் முதிய பிராமணர். நிகரான பசுக்களை இப்போதே அளிக்கிறேன். பசுக்களைக் கவர்ந்தவர்களை எங்கள் படைவீரர்கள் கொன்று அப்பசுக்களை மீட்டு வருகையில் நானே வந்து அவற்றை உங்களுக்கு அளிப்பேன் என்று தருமன் ஆணையிட்டான். அவ்வண்ணமே ஆகுக. மூதாதையர் அருளும் மூத்தார் அருளும் உங்களிடம் தங்குக என்றார் முதிய அந்தணர். அன்று மாலையே அவையில் 12 நிமித்திகர்கள் கூடினர். அர்ஜுனன் தன் செய்கை பிழை என தலைகுனிந்து ஏற்றுக்கொண்டான். முதுநிமித்திகர் பார்வதர், அரசே, காமம், உணவு, ஊழ்கம் மூன்றும் ஒன்றே என்கின்றன நூல்கள். ஆகவே ஊழ்கத்தைக் கலைப்பதற்கு என்ன தண்டனையோ அதையே இதற்கும் அளிக்கலாமென எண்ணுகிறோம். இளையவர் இன்றே வெறும் கையுடன் தவக்கோலம் பூண்டு காணக வேண்டும். இந்திரபிரஸ்தத்தின் எல்லைக்குள் அவர் இருக்கலாகாது. அவருடன் இருக்க வேண்டிய ஓராண்டையும் அரசி தங்களுடன் கழிக்க வேண்டும் என்றார். முகம் மலர்ந்த தருமன், தங்கள் நூலறிவு அவ்வண்ணம் கூறுமென்றால் அதுவே ஆகட்டும் என்றான். அர்ஜுனன் தலைவணங்கி ஆணையை ஏற்கிறேன் என்றான். தலை திருப்பி அப்படியே சென்றுவிட வேண்டுமென்றே விழைந்தான். ஆனால் தூணிலிருந்த வெண்கலக் கவசத்தின் ஒளியில் திருப்பதியின் முகத்தில் கூர்கொண்டு நின்ற விழிகளைக் கண்டான். நெஞ்சு